ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 17ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஹன்ன ரெண்டு ஆட்கள் அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அதை நம்ம யான்ஷியும் ஷென்னும் பார்த்திருந்திருப்பாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஹன்ன வந்து இந்த சின்ன ராணியோட ஆட்கள் தான் கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க போல இருக்குது. அங்க நம்ம யான்ஷியும் ஷென்னும் கூட வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் கிட்ட நீ ஜங்க கூட்டிட்டு வா, அவரால் தான் இவனை காப்பாற்ற முடியும், நீ அவரை கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க. அவனும் நம்ம ஜங்க கூட்டிட்டு ரெண்டு ஆட்கள் ஹன்ன பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே எதுக்காக இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே உள்ள இருந்து சின்ன ராணி வெளியே வரால். அவரை நான் ஜஸ்ட் ஒரு கெஸ்டா தான் கூப்பிட்டு இருக்கேன், நீங்க இந்த மாதிரி பயந்துட்டு ஓடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, ஒரு கெஸ்ட்டை கூட்டிட்டு வர்றதுன்னா அதுக்கு இப்படி ஆளை வச்சா கூட்டிட்டு வருவீங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கணும் இல்லையா? உங்களுடைய ஆட்கள் தூக்கிட்டு வர்றதை பார்த்த உடனே யான்ஷி தான் எனக்கு ஆள் அனுப்பி விட்டு இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க என்னுடைய தம்பி தூக்கிட்டு வர்றதா, அதனாலதான் நானே பயந்துட்டு ஓடி வந்தேன். அப்படி என்ன பண்ணிட்டான், நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டான்ட்டு அவனை பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு, அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறமே அவன் வீட்டுக்கே வர காணும், சரி அவனை பார்த்து பேசினாங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன், வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு இந்த சின்ன ராணி சொல்லிட்டு அவனை அப்படியே ரெண்டு பேர்த்தையும் விட சொல்ல, அவனும் அங்கேருந்து அப்படியே எந்த வார்த்தையுமே பேசாத அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஜங்கும் சரி நானும் கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிட, ஆல்ரெடி இவன் போகிறதுக்கு முன்னாடியே தான் நம்ம யான்ஷியை போட்டு கொடுத்துட்டான் இல்லையா? அங்கே யான்ஷியோட குதிரையும் அங்கே நின்றுகிட்டு இருக்கு. யான்ஷியோட குதிரை வண்டி நிற்கிறத பார்த்துட்டு யான்ஷி கிட்ட, யான்ஷி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன்னை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி, நீ இப்போ ஹன்னை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் லைஃப் லாங்காக உன்னால் காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்ட்டு இந்த லேடி குதர்க்கமா பேசிட்டு உள்ள போயிடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஷென்னோட அசிஸ்டண்டும் ஓடி வந்துட்டு, இந்த ஷியாங் ஒர்க் ஷாப்ல ஏதோ மிஸ்டீரியஸா நடந்துட்டு இருக்கு, மக்கள்ல ஏதோ ஒரு நெருப்பை பார்த்துட்டு ஃபயர் கார்டுன்ட்டு விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்காங்க, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஷென்னும் வண்டியை அந்த ஒர்க் ஷாப்புக்கு விடுங்கன்னு சொல்ல, அப்புறம் எல்லாருமே அந்த ஒர்க் ஷாப்புக்கும் போய் பார்க்குறாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பறவை, நெருப்பு பறவை பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி தெரியுது. அந்த இடத்த பார்த்து கடவுளே கடவுளேன்னு எல்லாரும் விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற நம்ம ஷென்னும் அவனுடைய வாழை விட்டு எரிய, அது அந்த நெருப்பு இல்யூஷன் தெரியுது இல்லையா, அந்த திரையிலே ஒரு குத்த அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த மக்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிற மாதிரி தெரியுது. யான்ஷிக்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு பவுடர் மாதிரி கொட்டி கிடக்கிறது, அதை பார்க்குறாங்க. அது இல்லாத அங்குள்ள மக்கள்லாம் கீழே குனிஞ்சு பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு கல் மாதிரி, ஜேடு கல் மாதிரி தெரியுது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு கிடைச்சிருச்சுன்னுட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேஸை பற்றி யான்ஷி பேசிக்கிட்டே இருக்க, ஷென்க்கு இவ்வளோ நினச்சி கவலையாக இருக்குது, நீ எதுக்காக இந்த மாதிரி இந்த கேஸ்லேயே முழுகி போயிருக்க, இந்த கேஸை பற்றி நீ பார்க்காத, அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்றதுக்கு, இல்ல இந்த கேஸை சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, இந்த கேஸ்ல நிறையவே டேஞ்சரஸ் இருக்கு, நீ அதில் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப யான்ஷிக்கு சந்தோஷம் ஆயிடுது. அப்ப நீங்க என் மேல அக்கறைப்படுறீங்களான்னு கேட்கறதுக்கு, ஆமா நீ என்னோட வைஃப் இல்லையா, இந்த மாதிரி மிஸ்டீரியஸான கேஸ்ல எல்லாம் உன்னை விட்டுட்டு இன்வால்வ் பண்ண விட்டுட்டு ஏதாவது உனக்கு ஆயிடுச்சுன்னா என் பேர் தானே கெட்ட பேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யான்ஷிக்கு சென் நம்மளை பற்றி கவலைப்படுறான்னு நினைக்கக்குள்ளேயே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அந்த சந்தோஷத்துலேயே போய் படுத்து தூங்கிற, அடுத்த நாள் காலையிலே ஷென் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே யான்ஷி எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் அங்கிள் வந்துட்டு, எங்கம்மா போறீங்க இவ்வளோ சீக்கிரத்துலேயே, இன்னும் நீங்கள் சாப்பிட கூட இல்லை, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களேங்கிறதுக்கு, சத்தம் போடாதீங்க, நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சீச்சியும் சேர்ந்து நாங்கள் கடை பார்க்கறதுக்காக போகிறோம், அவளுக்கு ஏதோ கடை பார்க்கணுமா அதுக்காக நாங்கள் போகிறோம், அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு லேட்டாக தான் வருவோம், இப்போ ஷென் தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்பிட வேண்டாம், எழுந்திரிச்ச உடனே என்னுடைய ஃப்ரெண்டு கூட போயிருக்கேன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போக, அப்போ அசிஸ்டன்ட் வந்துடுறான். அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேடம் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு அவன் கேட்க ஆரம்பிக்க, வாயை மூடி எங்கே சத்தம் போட்டுட்டு இருக்க, அவனுக்கு கேட்ட போது, நான் சீச்சி கூட கடை பார்க்கறதுக்காக போறேன், ஷென் தூங்கிக்கிட்டு இருக்கான், எழுந்திரிச்ச உடனே நான் சீச்சி கூட கடையை பார்க்கறதுக்காக போயிருக்கேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெளியே வர, யான் கொண்டு வந்துடுறா. அவ வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருப்பா போல இருக்கு, அந்த ஸ்நாக்ஸை நீட்டிட்டு இருக்க, நம்ம யான்ஷி இவ்வளோ நம்ம கிட்ட ஏதோ கேட்கறதுக்கு தான் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்ட்டு, நான் சீச்சி கூட கடை பார்க்கறதுக்காக போறேன், ஷென் எழுந்திரிச்ச உடனே நான் சீச்சி கூட போயிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க, அவ விட மாட்டேங்கிறா. இதை உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அதை கொடுக்கலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த சமயம் பார்த்து ஆல்ரெடி எழுந்திரிச்சு கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். அந்த காலடி சத்தம் கேட்ட உடனே, அச்சோ வந்துட்டான் போல இருக்கே, நம்ம இங்கே இப்பயும் ஓடி ஆகணும்ட்டு குடுன்னு நம்ம யான்ஷி ஓடி போக, யான் கிட்ட அசிஸ்டன்ட் ஓடி போயிட்டு, இது என்னதுன்னு கேட்டுட்டு இருக்க, இது நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், அவனும் அதை வாயில வைக்கலான்னு போக ஷென் கூப்பிட்டுறான். ஷென் கூப்பிடவும் அப்படியே கொடுத்துட்டு, இதோ வந்துட்டேன் மஸ்டர்ன்ட்டு பக்கத்துல ஓட, எங்க யான்ஷி எங்க போறாளாம், நீ அவளை செக் பண்ணு,
அவ எங்க போனாலும் அவ பின்னாடியே நீ போகணும், அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு அவனும் கிளம்பிடுறான். யான்ஷி வெளியே ஓடி வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த சென்னோட வீட்டை சர்ச் பண்ணுங்கிறதுக்காக தான் போறாங்க. அங்க அவங்களுக்கு இந்த வேலைக்காரன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் மேலதான் டவுட் வருது. அவன் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனாலதான் இந்த செயின் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான், ஏதோ ஒன்று அவன் மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே டோரை நாக் பண்ண அங்க டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, யாருமே வரலையா. அதனால இவங்களே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அங்க போகக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த ஓல்டு சர்வெண்ட் ஒருத்தர் இருந்தாலே அவனை பத்தியே ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. அவன் தான் ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே தான் போறாங்க. உள்ள போனா செயின் பயந்துகிட்டே உட்காந்துருக்கான். அவங்கிட்ட போயிட்டு எங்க உன்னுடைய ஓல்டு சர்வெண்ட் எங்க இருக்கான் அப்படின்ட்டு கேட்க, அவங்க கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு திரும்பி பாக்குற, ஆனா இங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கா. அதனால இது நம்மளோட இல்யூஷன் போல இருக்கு அப்படின்ட்டு திரும்பவும் சென் கிட்ட எங்க உன்னுடைய ஓல்ட் சர்வெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவன் பயந்துகிட்டு எதையோ பவுடர்லாம் தட்டி விட்டுட்டு எழுந்திரிச்சிட்டு அங்க பாருன்னு கையை காட்ட நம்ம யான்ஷி கண்ணுலயே அந்த பவுடர்லாம் பட்டுறது. அந்த பொண்ணு அப்படியே திரும்பி பார்க்க பின்னாடி இருந்து அந்த ஓல்டு சர்வெண்ட் நம்ம யான்ஷிய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, நம்ம யான்ஷியும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியே வந்துகிட்டு இருக்க. இவனும் வெளியே ஓடி வந்தவன் ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்க, நம்ம யான்ஷியும் இவனை ஃபாலோ பண்ணி போய் ஆகணும்ட்டு அவங்களும் அவங்களுடைய குதிரை எடுத்துக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ண, அந்த சமயத்துலதான் நம்ம ஷென்னுடைய அசிஸ்டன்ட் அங்க வரான். அவன் பார்த்துட்டு எங்க யான்ஷி எங்க போறாங்களேன்ட்டுக்கு அப்படின்ட்டு அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஆனா முன்னாடி போறது யாருன்னு அவனுக்கு தெரியல. அவன் யான்ஷியை மட்டும்தான் பாக்குறான். இங்க இவங்க காடு மேடெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. யான்ஷி அவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு காட்டு வழியில அவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. இந்த சர்வெண்ட் முன்னாடி போனான் இல்லையா, அவன் போனவன் கொஞ்ச தூரம் போயிட்டு நின்று நம்ம யான்ஷிய முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம யான்ஷி அவனை பிடிக்கிறதுக்காக போக இவன் அங்க இருந்து அந்த குதிரையில போய்கிட்டு இருக்கான் வேகமா. பின்னாடியே வந்து அசிஸ்டன்ட்டுக்கும் எங்க ரெண்டு பேருமே எங்கேயுமே தெரியலையே, எந்த சைடு போயிருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலையேன்ட்டு சரி நாமளா ஒரு வழியில போலான்ட்டு அவனும் ஒரு வழியில போய்கிட்டு இருக்க. ஒரு கோயில் வருது. அந்த கோயிலுக்குள்ள ஓல்டு சர்வெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் உள்ள போயிடுறான். அவன் போறத பார்த்து நம்ம யான்ஷியும் பின்னாடியே உள்ள போறாங்க. அங்க ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி மண்டி போட்டுக்கிட்டு இருக்கா புத்தருக்கு முன்னாடி. அதை பாக்குற நம்ம யான்ஷியும், நீங்க யாரு, இங்க ஒரு அங்கிள் வந்தாரு, அவரை நீங்க பாத்தீங்களா, அவன் ஒரு கொலைகாரன்னு நினைக்கிறேன், அவரை நீங்க பாத்தீங்களா, ப்ளீஸ் சொல்லுங்களேன்னு கேட்டுக்கிட்டே போக அந்த லேடி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யான்ஷியும் பக்கத்துல வரைக்கும் போயிடுறாங்க. பக்கத்துல போயிட்டு அந்த லேடியோட தோல் மேல கை வைக்க அது திரும்பி பாக்குறது யாருன்னா அந்த அங்கிள் அப்படியே செத்து விழுந்துடுறாரு. அந்த அங்கிள் ஆல்ரெடி அடிபட்டு இருக்காரு. அப்படியே பின்னாடி கையை கட்டிக்கிட்டே விழுந்துற நம்ம யான்ஷியை யாரோ பின்னாடி இருந்து கழுத்துல ஒரு துணியை போட்டு கட்டி இருக்குறாங்க. யான்ஷி வலி தாங்க முடியாத பிடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த கொலைக்காரன் நம்ம யான்ஷியோட கழுத்தை டைட்டா முறுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல யாரோ வர சத்தம் கேட்டு அந்த கொலைக்காரன் அங்க இருந்து ஓடியே போயிடுறான். வந்தது யாருன்னா நம்ம யான்ஷி ஒரு கேஸ் ஃபைல படிக்கக்குள்ள கூட ஒரு இளவரசன் அவங்க ராஜமாதாவை பார்க்க போகக்குள்ள அப்படியே விழுந்து செத்து போயிருந்திருப்பாரு. அந்த இளவரசி தான் அங்க வந்திருக்காங்க. அந்த லேடி அங்க வந்தவங்க நம்ம யான்ஷி தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீ தான் கொலை பண்ணியாங்க. அந்த சமயத்துல அசிஸ்டண்டும் கொஞ்சம் ஆட்களோட வந்துடுறான். அவன் பார்த்துட்டு இளவரசி நீங்களும் அப்படின்ட்டு மண்டி போட இந்த பொண்ணு தான் இவனை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம யான்ஷிய கொண்டு போயிட்டு ஜெயிலையும் போட்ட யான்ஷிய முதல்ல பாக்க வர்றது யாருன்னா லூ பிரதர் தான் வராரு. அவர் வந்து பார்த்துட்டு என்னமா நடந்துச்சுன்னு கேட்க அவர்கிட்ட எல்லா உண்மையும் நம்ம யான்ஷி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா விஷயம் தெரிய நம்ம சீச்சியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனும் வந்து பார்க்க வரான். அதே போல நம்ம சீச்சியும் அப்படியே வேகமா ஓடி வந்து பாக்குறதுக்காக வர லூ பிரதர் உள்ள விட மாட்டேங்கிறாரு. இல்ல நீ இப்ப போக வேண்டாம், நீ போன என்ன பெரிய பிரச்சனையாகும், நீ போக வேண்டாம், உன்னை உள்ளேயும் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த லீ அங்க வரான். அந்த லீ வந்துட்டு நான் போயிட்டு யான்ஷியை விசாரிக்கணும்னு போக பார்க்க யான்ஷியோட 3 ஃப்ரெண்டுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீ போக கூடாது, இதை விசாரிக்கிறதுக்காக ஷென் வந்து விசாரிப்பாரு, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே ஷென்னும் அவனுடைய ஆட்களோட அங்க வந்துடான். ஷென் கிட்டே அந்த லீ இருந்துட்டு நான் தான் போய் விசாரிப்பேன், நீ எப்படி விசாரிக்க முடியும், அவ உன்னோடைய ஒய்ஃப் இல்லையா, நீ விசாரிச்சு இல்ல அவளுக்கு சாதகமா தான் நடக்கும், அதனால நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ எதுக்காக விசாரிக்கணும், இது ஜஸ்டிஸ் ஆஃபீஸோட பிரச்சனை, அவங்க விசாரிக்கிறதுக்காக ஆட்கள் ஆல்ரெடி வந்திருக்காங்க, அவ என் ஒய்ஃபுங்கிறதுக்காக அவளுக்கு நான் பாரபட்சம் எல்லாம் பார்க்க போறது கிடையாது, அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் நானும் போராட போகிறேன், நீ எதுக்காக தேவையில்லாத அவளை நீ விசாரிக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கங்கிறதுக்கு ராஜமாதா சொன்னதால தான் நான் வந்திருக்கேன்,
அப்படிங்க. ஆனா ஷென் லீயே உள்ள விட மாட்டேங்கிறான். நீ போய் விசாரிக்க கூடாது, நான் அதை பாத்துக்கிறேன், நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடந்துச்சுங்கிறத நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போக கூடாதுன்ட்டு நம்ம ஷென் அவனுடைய ஆட்களை வச்சு ஈவன் லீயோட ஆட்களை லாக் பண்ண சொல்ல அவங்க எல்லாருமே வால் எடுத்துக்கிட்டு வெட்டுற மாதிரி நின்றுட்டு இருக்க. அதனால லீயும் வேற வழி இல்லாம சரி நான் விடியிற வரைக்கும் வெயிட் பண்றேன், அதுக்குள்ள இந்த கேஸ்ல யார் தப்பு பண்ணாங்கிறத நீ கண்டுபிடிக்கணும், அப்படி நீ கண்டுபிடிக்கலன்னா நான் உள்ள போய் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்ல ஷென் அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த அங்கிளோடைய உடம்பையும் கொண்டு வந்து ஆபீஸ்ல போட்டு வச்சுட்டு அந்த ஜஸ்டிஸ் ஆபீஸோட சீஃப் இருக்கார் இல்லையா, அவர் அந்த சீஃப்க்கு இந்த மாதிரி அடாப்ட் எல்லாம் பண்ணி பழக்கமே இல்ல போல இருக்கு. அவர் பயந்துகிட்டே இல்ல நான் வரமாட்டேங்க அவரை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அவர் பயந்துகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஷென்னும் அவனாவே பார்க்க ஆரம்பிச்சிடறான். அந்த இறந்த சர்வெண்டோட மேல இருந்து ஒரு ஸ்மெல் மாதிரி வருது. அந்த ஸ்மெல் வந்து இவங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கு, இந்த ஸ்மெல்லை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த சீஃப் வந்துட்டு ஏதோ பேசுறதுக்காக வர, நான் இன்வெஸ்டிகேட் பண்ற டைம்ல யாரும் எனக்கு குறுக்க வரக்கூடாது, வாயை மூடிட்டு போய் தள்ளி நில்லு அப்படிங்கவும் அவன் பயந்து போயிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஷென்னும் அசிஸ்டன்டும் நம்ம யான்ஷி சென்னுடைய வீட்டுக்கு போயிட்டு செக் பண்றதுக்காக போயிருந்தாங்க இல்லையா, அங்கேயும் போறாங்க. நம்ம யான்ஷி எப்படி எல்லாம் அங்க உள்ள போயிருந்திருப்பாங்கன்ட்டு ஷென் அங்க போகக்குள்ளேயே கணிக்க ஆரம்பிச்சிடறான். அவனும் உள்ள போக ஆரம்பிக்கக்குள்ளேயே அவனுக்கு நிறைய தடயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று ஒரு இடத்துல இருந்து அது அப்பதான் நகர்த்தின மாதிரி தெரியுது. உள்ள எல்லாம் பார்க்கக்குள்ள அப்படியே எல்லா பொருளும் அப்படியே இருக்குது. பெட்டெல்லாம் விரிச்சபடியே இருக்க. அப்ப அசிஸ்டண்ட்டும் ஒரு பெட்டை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டை எடுத்து பார்க்க அதுக்கு அடியில் நிறைய ரத்தம் கொட்டி கிடக்கு. அந்த அங்கிளை கொன்று அங்கே தான் கொண்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வச்சு தான் அந்த கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. அதை ஷென்னும் கணிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஷென்னும் யான்ஷி ஒரு டெம்பிளுக்கு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அந்த இளவரசியை பார்க்க, அந்த இளவரசி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்க, நான் இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலான விஷயத்துக்கு வந்திருக்கேன், ஒரு கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டேனே, அந்த பொண்ணு தான் கொலை பண்ணாங்கிறத விஷயத்த நான் சொல்லிட்டேன், அது இல்லாத எனக்கும் உங்களுடைய ஆஃபீஸ் விஷயத்துக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் கேஸ்லலாம் தலையிட போகிறதில்ல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறதுக்கு, நீங்கள் கேஸ்லலாம் தலையிட வேண்டாம், அது அஃபிஷியலானா வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற உன்னோட ஃபேமிலி ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆமாம் நீங்கள் குற்றவாளின்னு சொன்ன பொண்ணு என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய ஒய்ஃபா, உனக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு அது கூட தெரியாத இருக்கு அப்படின்ட்டு அவங்கள ஆச்சரியமா கேட்டுட்டு, சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை மட்டும் சொன்னா போதும்னு கேட்க, ஆனா அந்த லேடி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என் மேலேயே பழிய போடுறியா, நான் என்ன மறைக்கிறதா நீ நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு, எனக்கு தெரியும் நீங்க யாரையோ காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக தான் என்னோட ஒய்ஃப் மேல பழி விழுந்திருக்குங்கிறது எனக்கு தெரியுது, நீங்க உண்மையை சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இது ஆல்ரெடி நான் ராஜமாதா கிட்ட பேசி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கும் இதுக்கு குற்றவாளி யாருங்கிறதையும் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன், நீ உண்மையை ஒத்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படிங்க, நீ எதை வச்சு நீ என்னைய பிளேம் பண்ற மாதிரி பேசுறேன்னு கேட்க, அப்ப ஷென் ரெண்டு ஆட்களை வச்சு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வர சொல்றான். அந்த பெட்டியில தான் அந்த பணத்தை கொண்டு வந்து போட்டிருந்திருப்பாங்க போல இருக்குது. அப்ப அந்த இளவரசியும் ஒத்துக்கிறாங்க, ஆமா உன்னோட ஒய்ஃப் ஹால்ல மட்டும்தான் இருந்தா, அப்பதான் அவர் விழுந்து ஆல்ரெடி இறந்து போயிருந்தாரு, அவதான் கொலை பண்ணாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, இந்த பாக்ஸை இங்க கொண்டு வந்து வைக்க சொன்னதும் இந்த ஷியான் இளவரசன் இருக்கான் இல்லையா, அவன் தான் கொண்டு வந்து வைக்க சொல்லி இருந்திருப்பான் போல இருக்குது. அதனால அந்த உண்மையும் அந்த லேடி சொல்லிட்டு, இந்த கேஸ்ல எல்லாமே பெரிய பெரிய தலைகளா இருக்காங்க, நீங்க இத விசாரிக்கிறத விட்டுட்டு நீங்க இதை விட்டு விலகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க இந்த கேஸை விசாரிக்கிறதால அத்தனை பேரும் பயந்துகிட்டு இருக்காங்க என்ன நடக்குமோன்ட்டு, அவங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளமா முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு, அதுக்கு ஷென்னும் பயப்படாம அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, நான் இந்த கேஸை நான் எடுத்து நடத்த தான் போறேன் அப்படின்னு சொல்ல, அந்த லேடிக்கே என்ன சொல்றதுன்னே ஒன்றும் புரியாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஷென்னும் நீங்க உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். எங்க ஜெயிலுக்குள்ள விடியிற வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடறேன், அப்படி இல்லைன்னா நீ என் ஒய்ஃபை போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஷென் ஆல்ரெடி லீ கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால அவனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி இப்போ விடிஞ்சிருச்சு, நான் இப்போ போயிட்டு அவளை விசாரிக்க போறேன் அப்படின்ட்டு உள்ள போகிறதுக்கு பார்க்க, அங்க உள்ள நம்ம யான்ஷியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நீங்க யாரும் உள்ள போகக்கூடாது, நாங்க உள்ள அலோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வாழை நீட்டி நின்றுட்டு இருக்க, இந்த லீ என்ன பண்றான்னா அவன் ஒரு வாழை எடுத்துட்டு நம்ம லூ பிரதரோட கழுத்துலயே வச்சுட்டு, நீ உள்ள விடலன்னா உன் கழுத்து துண்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நல்ல வேலையா ஷென் அந்த கேஸை விசாரிச்சுட்டு அந்த டைமுக்கு வந்துற, இங்க பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ராஜமாதா எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் வண்டி போட்டு வணங்கி கேட்குறாங்க.
ராஜம்மா தான் நம்ம யான்ஷியை வெளியே விடுறதுக்காகவும் உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, இது வேற யாரோ பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு பலியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க நம்ம யான்ஷியை வெளியே விடுறதுக்காகவும் அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காகவும். அதனால யான்ஷியும் வெளியே விட்டுற. யான்ஷி வெளியே வந்த உடனே பதட்டத்தோட நம்ம சீச்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அவ ஏதோ விளக்குமாறு மாதிரி கையில வச்சுக்கிட்டு உடம்புலாம் தொடச்சு விடுறா. உன் மேல கண் திருஷ்டி எல்லாம் பட்டுருச்சு, அதனாலதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு விடுறா. யான்ஷியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் தான் இப்ப வெளியே வந்துட்டேன்ல, பிரச்சனை ஒண்ணும் இல்லை, நான் கேஸை விசாரிக்கிறதுக்காக நான் திரும்ப போகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிளம்புறதுக்கு பார்க்க ஷென் வந்துடும். அவன் நம்ம யான்ஷியை வீட்டுக்கு கூப்பிட யான்ஷி வந்துட்டு நான் அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நான் திரும்ப போகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிளம்புறதுக்கு பார்க்க சீச்சி பயந்து போயிடுறா. என்ன இவ எப்படி பேசிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. யான்ஷி நீ ஷென் கூட போயிட்டு வீட்டுக்கு போ, முதல்ல அங்க போ, அதுக்கப்புறம் நம்ம இந்த கேஸ் எல்லாம் பாத்துக்கலான்ட்டு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறா. ஆனா யான்ஷி கேட்கிற மாதிரியே இல்லை. நான் இப்பதான் இந்த கேஸ்ல நிறையவே இன்வால்வ் ஆயிட்டு அதை நான் விசாரிக்க போறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல ஷெனுக்கு கோபம் ஆகுது. நீ இந்த கேஸை விசாரிக்க கூடாது, அது உனக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும், நீ இதுல இன்வால்வ் ஆகிறதால உன்னோட உயிருக்கே ஆபத்து ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்னுடைய நேமை கிளியர் பண்ணி ஆகணும், என்னை இந்த கேஸ்ல வேணும்னே ஃப்ரேம் பண்ணி விட்டுருக்காங்க, அதுக்கு அந்த இளவரசியும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நீ என்னதான் பண்ண போறேன்னு கேட்கறதுக்கு இதுல நிறைய ராயல் ஃபேமிலிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதனால நான் யாரையும் சும்மா விட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் சொல்ல ஷென் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறான். இல்ல நீ போகாத, உனக்கு உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ட்டு நான் இந்த கேஸை பாக்குறேன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு கேட்காம இதுல நீ இன்வால்வ் ஆகாத, இந்த கேஸ்ல நான் தான் ஆல்ரெடி பாத்துக்கிட்டு இருக்கேன், இதுல நான் யாரையுமே நான் சும்மா விட போறது இல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அப்ப இந்த கேஸ்ல நான் இன்வால்வ் ஆகுறதால, நான் இந்த கேஸை விசாரிக்கிறதால நிறைய ராயல் ஃபேமிலிஸ் எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ முயற்சி பண்றியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்க ஷென்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அவனும் கோவப்பட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம யான்ஷி சர்வெண்ட் அந்த உடம்ப வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படிலாம் அடிபட்டிருக்கு, எதனால இவர் செத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு நிறையவே டவுட் இருக்கு. அதனால சரி நான் போயிட்டு லைப்ரரியில படிக்கணும், இந்த கேஸை பத்தி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு லைப்ரரிக்கும் போறாங்க. அங்க லைப்ரரியை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆள் நம்ம யான்ஷிக்கு தெரிஞ்சவர் போல இருக்கு. அவரும் பார்த்துட்டு யான்ஷி இங்க என்ன வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு நான் இந்த மாதிரி ஷியான் ஒர்க் ஷாப்பை பத்தி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு உண்டான கேஸ் கட்டெல்லாம் எதாவது இருக்குதா அதெல்லாம் கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சைடு இருக்கு நீ போய் பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டுட்டு நம்ம யான்ஷியை பார்த்து யான்ஷி ஜாக்கிரதையா இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான்னாலும் யான்ஷியும் சரி நம்ம மேல அக்கறைப்பட்டு சொல்றாரே அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்க உள்ள புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நம்ம யான்ஷியோட ஃப்ரெண்டும் வெளியே போயிட்டான். அதே சமயத்தில் ஷென்னை தான் காட்டுறாங்க. அவன் படத்தைட்டு நம்ம யான்ஷி திட்டினாங்க இல்லையா, அதையே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க அப்போ அவங்க அம்மா சொன்னதும் ஞாபகம் வருது. கடைசியாக அவங்க இறக்குற தருவாயிலையும் உங்கள் அப்பா இன்னசென்ட், அவரை நிரூபிக்க முடியாத போயிடுச்சு, நீ தான் அந்த குற்றவாளிகளாம் கண்டுபிடிக்கணும், உங்க அப்பா இன்னசென்ட்ங்கிறத வெளியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே படுத்திருக்கான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்டெல்லாம் காத்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய், தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.